الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العليم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்புமிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த திருமறை குர்ஆன் மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது, எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. எந்த மாதிரியான கெட்ட குணங்களை கொண்டவனாக மனிதன் இருக்கக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. அப்படி திருமறை குர்ஆன் மனிதனுடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பாக சுட்டி காட்டுவது நன்றி என்கிற ஒரு பண்பு. பொதுவாக இந்த நன்றியை நாம் ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்கிறோம். திருமறை குர்ஆனை படித்தோம் என்று சொன்னால், நன்றி இல்லாத ஒரு மனிதன், நன்றி செலுத்த தெரியாத ஒரு மனிதன் அல்லது நன்றி கெட்ட மனிதன், இவர்கள் முஃமின்களாகவே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு திருமறை குர்ஆன் நன்றியை குறித்து பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக நாம் பார்ப்பது, அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் வானவர்கள்ட்ட இப்படி ஒரு மனித சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று கூறுகிறான்.
அந்த மனிதர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை கூறுகிறான். மாணவர்கள் அவங்க தான் சண்டை போட்டுக்குவாங்களே, அவங்களையே படைக்கணுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பிறகு அல்லாஹ் மனிதனை படைத்து அல்லமா ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயரையும் கற்றுக் கொடுத்தோம். பொருளின் பெயர் என்று சொன்னால் அந்த பொருளை பயன்படுத்துவது, எல்லா வகையான அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். உலகத்தில் என்னவெல்லாம் பொருட்கள் இருக்கிறதோ அத்துணை பொருட்களை பற்றிய அறிவையும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுத்து அவரை சோதிக்கும் போது, மலக்குகள் சோதிக்கும் போது அவருடைய அறிவை புரிந்து கொள்கிறார்கள். பிறகு சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது என்று அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குகளை ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள், அதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது இப்லீஸ் அவர்களோடு இருந்த அந்த இப்லீஸ் மாத்திரம், இல்லை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், சஜ்தா செய்ய மாட்டேன். என்ன காரணம்? இதோ அவர் மண்ணிலே படைக்கப்பட்டவர், நான் நெருப்பிலே படைக்கப்பட்டவன் என்று அவன் பெருமை பேசினான். இப்போது சைத்தானை அல்லாஹ் விரட்டப்பட்டவனாக வெளியேற்றுகிறான், போய் தொலை என்று. அப்படி வெளியேற்றும் போது சைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு உறுதிமொழியை வாங்கி கொண்டு வருகிறான். ஃபபிமா அகுவைத்தனி, இறைவா என்னை வழிகேட்டவனாக நீ விட்டுவிட்டாய், எனக்கு அவகாசம் கொடு, நான் இந்த மனிதர்களுக்கு நீ காட்டும் நேரான பாதையின் மீது நான் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வமின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்புறமும் இடப்புறமும் என்று நாலாபுறங்களிலும் சுற்றி வந்து அவர்களின் நேரான பாதையின் மீது அமர்ந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். இது சைத்தான் சொல்கிறான். வழிகெடுத்தா என்ன ரிசல்ட் இருக்கணும்? சைத்தானால் அதிகபட்சமாக உச்சபட்சமாக வழிகெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் இருப்பான்? அதை சைத்தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் ஒரு வார்த்தையில் சொல்கிறான். அதுதான் இங்கே நாம் கவனிக்கத்தக்கது. சைத்தானால் நாலாபுறங்களிலும் சுற்றி சூழ்ந்து மனிதர்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டும் நேர்வழியை விட்டும் வழிகெடுக்கப்பட்ட ஒன்னா நபர் வழிகேடன் எப்படி இருப்பான் என்பதை ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான். சும்மலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், இறைவா என்னால் வழிகெடுக்கப்பட்ட மனிதர்கள் உனக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். இப்போ நன்றி என்பது எவ்வளவு பெரிய விஷயம் புரியுதுங்களா? ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் நன்றி கெட்டவனாக இருப்பான், அதுதான் விஷயமே. அப்போ நன்றி என்பது எந்த அளவுக்கு ஈமானோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நன்றியை பற்றி பேசிக்கொண்டே வருகிறான். சூரத்து தஹர் என்கிற 76வது அத்தியாயம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, மனிதன் இன்ன பொருளாக இருந்தேன் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனம், அதனுடைய அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை எப்படி படைச்சோங்கிறத பற்றி சொல்லும்போது, இன்னா ஹலக்குனல் இன்சான மின் நூத்துஃபத்தின் அம்ஷாஜின், மனிதனை கலப்பு விந்திலிருந்து படைத்தோம். நபுதலிஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவர்களை சோதிப்பதற்காக பார்வைகளையும் செவிகளையும் கொடுத்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல, மனிதனை படைத்து பார்வை செவி எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு நேர்வழியை காட்டினோம். நேர்வழி காட்டினால் எப்படி ரிசல்ட் இருக்கணும்? ஒன்று நேர்வழி பெற்றவன் அல்லது வழி கெட்டவன், இப்படி தான் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னா ஹதைனாஹு ஸபீல, நான் மனிதனுக்கு நேர்வழி காட்டினோம். இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா, மனிதன் ஒன்று நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அல்லது நன்றி உள்ளவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹ் ஒரு மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறான். நான் மனிதர்களை படைத்தேன், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் உருவாக்கினேன், நேர்வழியை கொடுத்தேன். ஆனால் அந்த மனிதன் நன்றி கெட்டவனாகவோ அல்லது நன்றி உள்ளவனாகவோ இருக்கிறான் என்று நேர்வழியை சொல்லக்கூடிய இடங்களில் நேர்வழி பெற்றவனாக மனிதன் இருக்கிறான் அல்லது வழிகட்டவனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டிய இடங்களில் அல்லாஹ்
வழிகட்டவனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டிய இடங்களில் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று பேசுகிறான். சும்ம சவ்வாஹு வனஃபஹ ஃபீஹி மிர் ரூஹிஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா கலீலம் மா தஷ்குரூன். பிறகு அவன்தான் உங்களை படைத்து சீராக்கினான், உங்கள் உறுப்புகள் அனைத்தையும் சீராக்கி உங்களுக்கு பார்வையை, செவியை, உள்ளங்களை கொடுத்தான். ஆனால் நீங்கள் குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள். குத்திலல் இன்சானுமா அக்ஃபரா, மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான், அவன் எப்படி நன்றி கெட்டவனாக இருக்க முடியும் என்று மனிதர்களை குறித்து பேசுகிற அல்லாஹ், மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள், குறைந்த அளவே நன்றி செலுத்துகிறார்கள். அவனுக்கு நேர்வழி காட்டினால் நன்றி கெட்டவனாகவோ அல்லது நன்றி உள்ளவனாகவோ இருக்கிறான். இப்படி நன்றியை குறித்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லுகிறான். எது நன்றி, எப்படி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபலிக்க லயின் அஷ்ரக்த ல யஹ்பத்தன் அமலுக வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான், நபியே, உமக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் அந்த சமூகத்திற்கும் இதுவரை உலகத்தில் வந்திருக்கிற அத்துணை மனித சமூகத்திற்கும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு செய்தி. மற்ற செய்திகள், சட்டங்கள், வழிமுறைகள் வித்தியாசப்படும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா சமூகத்தவர்களுக்கும், எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, லயின் அஷ்ரக்த ல யஹ்பத்தன் அமலுக, நீர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும், உங்களுடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான், எல்லா அமல்களும் அழிந்துவிடும். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் எல்லா பாவங்களும் அழிந்துவிடுங்கிற செய்தி உலகத்தின் ஆரம்ப நாள் முதல் கடைசி தூதர் வரை சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதோடு அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கல, வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், அவ்வாறு இணை வைத்தால் நீர் நஷ்டவாளியாகி விடுவீர்கள். இது ஒரு முடிவுற மாதிரி தெரியும், எதுவும் முடிக்கல அல்லாஹ். அது அடுத்து அல்லாஹ் திரும்ப அதே வசனத்தில் பேசுகிறான், பலில்லாஹ ஃபஅபுத் வ அகும் மினஷ் ஷாக்கிரீன், எனவே நீர் அல்லாஹுவை வணங்குவீராக, அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் ஆகுவீராக. இந்த வசனத்தை அப்படியே தொடராக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இணை வச்சா உங்கள் அமல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று எல்லா சமூகத்துக்கும் சொன்னோம், அதுதான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம், அப்படி செஞ்சால் நீங்கள் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணை வைக்காமல் இருக்கிறீங்கள, இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்வை வணங்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். இணை வைக்காமல் இருந்தால் போதுமா? இல்லை, போதாது, அவனை வணங்கணும். அந்த வசனமே எப்படி வருதுன்னா, பலில்லாஹ ஃபஅபுத், இணை வைக்காமல் இருக்கிறீர்கள் அல்லவா, எனவே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வ அகும் மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள். ஆக ஒரு மனிதன் இணை வைப்பை விட்டு விலகி நிற்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதனிடத்திலே அடுத்து வர வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள், அவனுக்கு அதன் மூலம் அவனுக்கு நன்றி செலுத்துவது, இதை அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறான். இப்போ சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது எப்படி நன்றி செலுத்துவது? மனிதர்களுக்கு நாம் சொல்லுகிறோம், தேங்க்யூன்னு சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவோம், அல்லது மார்க்கு சொல்லித்தந்த அடிப்படையில் ஜஸாக்குமுல்லா ஹைரா என்று அதை சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி சொல்லுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அருளுக்கு எப்படி நன்றியை வெளிப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் இரவு தொழுகையில் நிற்கிறார்கள். பெரும்பாலும் அவங்க தொழுது 8+3, அதை விட கூட குறைய தொழுதுருக்கிறார்கள். சில நேரங்களில் அதிகபட்சமாக தொழுது 8+3. இப்படி இரவு தொழுகையை அவர்கள் தொழுவார்கள். நாம் தொழுவது போல் ஒரு 2 ரக்காத்துக்கு 10 நிமிஷம், அதுக்கு மேலே 2 நிமிஷம் இமாம் அதிகரித்தா என்னப்பா இவர் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாரு என்று இமாமை பார்த்து புலம்புவோமே, அந்த மாதிரி ஒரு சுருக்கமான தொழுகை அல்ல. மாறாக நபி அவர்கள் இரவு தொழுகையை தொழுகிறார்கள், தொழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் தொடர்ந்து நிற்கிற காரணத்தினால் உடலில் இருந்து நீரெல்லாம் இறங்கி கால்கள் வீங்கி போகும் அளவிற்கு நின்று தொழுகிறார்கள்.
யோசிச்சு பாருங்கள், ஒரு 55-60 வயதை நெருங்கும் ஒரு மனிதர் எவ்வளவு நேரம் நின்றால் கால்கள் வீங்கும் யோசித்து பாருங்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் எல்லாம் வீங்கி போய் அந்த நேரத்தில் தொழுகிறாங்க. அவ்வளவு நேரம் எடுத்து தொழுகிறார்கள். பண்ணி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இவ்வளவு சிரமப்படணுமா? அல்லாஹ் தான் உங்கள் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டானே. அதாவது நன்மை செய்யாட்டா பரவாயில்ல, பாவம் செஞ்சாலே எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறானே, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும், நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அதான் கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருளை நினைத்து அவர்கள் தன்னுடைய நன்றியை எந்த வழியில் செலுத்துகிறார்கள், எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் ஒரே வழிதான், அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது. இன்றைக்கி நமக்கு தொழுகைக்கிறது ஏதோ ஒரு பாரமாக கஷ்டமாக தெரிகிறது. ஜும்மாவாக இருந்தாலும் அது உரிய நேரத்தில் தொழப்படாத, உரிய நேரத்திற்கு எல்லா பள்ளிகளிலுமே ஜும்மா ஆரம்பிக்கும் போது இருக்கிற கூட்டத்தை விட நிறைவுறும் போது இருக்கிற கூட்டம் பன்மடங்காக இருக்கும். ஏன்? அது ஒரு கடமையாக நினைக்கும் போது அதன் மீது நமக்கு ஒரு பொடுபோக்குத்தனம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் என்னை அல்லாஹ் படைத்தான், என்னை அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்ல விதமாக வைத்திருக்கிறான், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உடலில் வைத்திருக்கிறான், என் பார்வை, என் செவி எல்லாவற்றையுமே எனக்கு அல்லாஹ் சிறப்பாக தந்திருக்கிறான், இதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை நினைக்கும் போது, அல்லாஹ்வை நினைத்து நான் நன்றி செலுத்த போகிறேன். பள்ளிவாசலுக்கு எதுக்கு போகிற? ஜும்மாவுக்கு பாருங்க, எதுக்கு ஜும்மாவுக்கு போகிறேன்? அது வாரம் போகணுங்க, அப்படி இல்லை. என்னை படைத்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன், அவனை வணங்கி வழிபாட்டின் மூலமாக அவனுக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன் என்று ஒருவருக்கு உள்ளத்தில் நன்றி உணர்வோடு இந்த தொழுகை இருக்கும் என்று சொன்னால், ஜும்மாவுடைய தொழுகை எப்படி முழுமையாக நம்மிடத்தில் இருக்கும்? இந்த நன்றியோடு ஒரு மனிதன் தொழுதால் ஐவேளை தொழுகை அந்த மனிதனிடத்தில் எப்படி சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? பொதுவாக ஏகத்துவ சகோதரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொடுபோக்குத்தனம் என்னவென்றால், அல்லாஹ் இணை வைப்பை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே தொழுகையிலே மற்ற விஷயங்களில் முன்ன பின்ன இருந்தால் என்னங்க தப்பு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் இணை வைக்காதே, இணை வைக்காமல் இரு, எனவே நீ அல்லாஹ்வை வணங்கு. இணை வைக்காமல் இருக்கிறீல்ல, அதனால் அல்லாஹ்வை வணங்கு, அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்ம இடத்துல பேசுகிறான். ஆக ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் செலுத்த வேண்டிய நன்றி, என்னை அல்லாஹ் வழிகேட்டிலிருந்து காப்பாற்றி இருக்கிறான், நேர் வழிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறான், நான் எப்படிங்க நன்றி செலுத்துறது? அல்லாஹ்வை வணங்கு, அப்படி அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. ஆக ஒரு ஏகத்துவவாதி வணக்க வழிபாடுகள் இல்லாமல் ஏகத்துவவாதியாக இருந்துவிட முடியாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க முடியாது. இதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சுட்டி காட்டுகிறான். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற நன்றி என்பது அவனை வணங்கி வழிபடுவது, அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அவன் தடுத்தவற்றை விட்டு விலகுவது, இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும். இன்னும் திருமறை குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். சூரத்துன் நம்ல் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அவங்களுடைய வரலாறை எல்லாம் விரிவாக பேசுகிறாங்க. அதில் 2 சம்பவத்தை பார்க்கலாம் நீங்கள். ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் வேறு எவருக்குமே தராத ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட ஆட்சி? மற்ற மன்னர்கள் எல்லாம் படைபலம் வைத்திருப்பார்கள், அந்த படைபலத்தை கொண்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவார்கள், மனிதர்கள் தான் இந்த படையில் இருப்பார்கள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். பறவைகளும் அதில் இடம்பெற்றிருந்தது, பறவைகளோடு பேசுவார்கள். எந்த அளவுக்கு? எறும்புகள் பேசினால் கேட்குது, அவர்களுக்கு கேட்கும். ஆச்சரியம். இது நம்ம கேட்டுட்டு கதையாக கடந்து போகிறனால அதனுடைய ஆழம் நமக்கு புரியறதில்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே நமக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு போகிறது என்றால் அங்கே எறும்பு போகிறது என்பதை உத்து பார்த்தா தான் தெரியும்.
அந்த எறும்புடைய சத்தத்தை உணர முடியுமா? பறவையாவது ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்பு, ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமான சத்தம். எறும்பு எப்படி சத்தம் இடுது தெரியாது, நமக்கு கேட்டதில்லை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எறும்பு பேசுவதை கேட்கும் ஆற்றலை கொடுத்தான். சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையினரும் ஒரு பாதையின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் பார்த்துவிட்ட ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிறது, எல்லோரும் போய் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும், எனவே போய் உங்களை காப்பாற்றிங்க என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை எச்சரிக்கிறது. இதை சுலைமான் நபி அவர்கள் கேட்கிறார்கள், கேட்டு சிரித்தார்கள். ஒரு எறும்பு காதுக்குள்ளே வந்து பேசினா கூட கேட்குமான்னு தெரியல. ஆனால் எறும்பு எங்கோ வெகு தூரத்தில் படை வருகிற அந்த சப்தத்தை கவனித்து எங்கோ வெகு தூரத்தில் ஒரு எறும்பு தன்னுடைய சக எறும்புகளை எச்சரிக்கிறது. அந்த எறும்பினுடைய பேச்சை, அதனுடைய ஓசையை சுலைமான் நபி அவர்கள் கேட்டு சிரித்தார்கள். அப்போ எவ்வளோ பெரும் ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தாங்கிறத பாருங்கள். இது கற்பனை பண்ண முடியல. சரி, இவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் கொடுத்துருந்தால, இப்படி கேட்டுட்டு சிரிச்சோம்னா ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு. எறும்புகள் பேசியதை கேட்ட உடனே அவருடைய ரியாக்ஷன் என்ன? ஒரு புன்னகை. ஏன்னா வேறு யாருக்கும் கேட்க வாய்ப்பு இல்லைல்ல. இதை கொண்டு மனிதன் பெருமை அடிப்பான். தன்னிடம் இருக்கிற ஒரு சிறப்பை கொண்டு, ஒரு தகுதியை கொண்டு, ஒரு அந்தஸ்தை கொண்டு மனிதர்கள் சக மனிதர்கள்ட்ட பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த எறும்பு பேசுவதை கேட்டுவிட்டு சிரித்தார். உடனே அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார், அல்லாஹ்விடத்தில் பணிகிறார். எப்படி? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்துக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இறைவா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்திருக்கிற அந்த அருளுக்கு, பாக்கியத்திற்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் கேட்குறார். இந்த துஆவில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, சுலைமான் நபி அவர்கள் தனக்கு அல்லாஹ் செய்த அருளுக்கு நன்றி செலுத்தவும் உதவி கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் செய்திருக்கிற அந்த அருளுக்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு உதவி செய்ய என்று கேட்கிறார்கள். இப்போ இது விஷயத்தை கவனிங்க, யோசிச்சு பாருங்க. சுலைமான் நபி அவர் எந்த இடத்துல இதை கேட்குறாங்க? எங்கோ ஒரு இடத்துல யோசித்து திங்க் பண்ணிட்டு கேட்கல. அல்லாஹுடைய அருளை அனுபவிக்கிற அந்த இடத்தில், எந்த இடத்தில் மனிதனுக்கு பெருமை வருமோ அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே பணிந்து துஆ செய்கிறார்கள். இறைவா, எனக்கு உதவி செய், எவ்வளவு பெரிய அருளை எனக்கு செஞ்சிருக்கிற, நான் உனக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு மட்டுமல்ல, என் பெற்றோருக்கும் நீ உதவி செய்திருக்கிறாய், அருள் புரிந்திருக்கிறாய், அதற்கும் நான் உதவி அதற்கும் நான் நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு உதவி செய். எப்படி நன்றி செலுத்துவது? வ அன் அமல சாலிஹன் தர்லாஹா, நீ ஒப்புக்கொள்ளும் நல்ல மலை நான் செய்ய உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய். சுலைமான் நபி அவர்களை துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதோடு நிறுத்திக்கல, திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், உன்னுடைய நல்லடியார்களில் என்னையும் இணைத்துக்கொள். அவர் நல்லடியார் தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் எப்படி பணிந்து அடிமையாக நிற்கிறார் என்பதை அல்லாஹ் பேசுகிறார். அவர் எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடு இருந்தார் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இப்படி அவர் தன்னுடைய சுலைமான் நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதில் நமக்குரிய படிப்பனை என்னவென்றால், அவர் அல்லாஹுடைய அருளை அனுபவிக்கிறார், அதை புரிந்து கொள்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த உதவி கோருகிறார், தனக்கும் தன் பெற்றோருக்குமாக நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று உதவி கோருகிறார். எதற்கான உதவி? நீ ஒப்புக்கொள்ளும் நல்ல மலை நான் செய்வதற்கு. பொதுவாக நம்ம அமல்கள் செஞ்சுருவோம், பெருசாக நம்மளாம் நினச்சிக்குவோம், யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் எதை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் என்றால், இந்த அமலை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளுகிறானா, இந்த செயலை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளுகிறானா என்பதை பற்றி நாம் கவலை கொள்ள மாட்டோம், அதை பற்றி நமக்கு அக்கறையும் இல்லை. ஆனால் சுலைமான் நபி அவர்கள் கேட்கும் போதே எப்படி கேட்டார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், நீ ஒப்புக்கொள்ளும் நல்ல அமலை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய். அப்போ ஒரு அமல் செய்கிறது முக்கியம், அதுபோல் அந்த அமல் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்படும் அமலாக இருப்பது இன்னும் முக்கியம். இதை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த அமலை எதற்காக கேட்டார்? உனக்கு நன்றி செலுத்தணும். ஆக அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்பது அவனை வணங்கி வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் அவனுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன்.
எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? அவன் நம்மை படைத்தான், நம்மை சீராக்கினான், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே கொடுத்தான். ஒரு மனிதன் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் செய்திருக்கிற இந்த அருளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு முறை அந்த ஹுது பறவையோடு அவங்க பேசுகிறாங்க. ஒரு முறை ஹுது பறவையை காணோம், லேட்டாக வர்றதுக்கு எங்கே அந்த பறவை லேட்டாக வந்ததுக்கு காரணம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு பறவையை அவங்க பறவைகிட்ட பேசுகிறாங்க. அந்த பறவை அவர்களுடைய படை அணியில் இருக்குது. ஒரே ஒரு பறவையை காணோம், அந்த பறவையை காணவில்லை, ஏன் லேட்டாக வந்தேன்னு காரணம் சொல்லணும், இல்லைன்னா தண்டிப்பேங்கிறாங்க. நாம் தொழுகைக்கே தாமதம் போனாலும் நம்ம கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? தொழுகைக்கு தாமதமாக போனாலும் தொழாமல் இருந்தாலும் கேட்குறக்கு நாதி இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வரலாற்றை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். அந்த சம்பவத்தை, ஹுது பறவை தாமதமாகிறது, அது தாமதமானதுக்கு சரியான காரணம் சொல்லாவிட்டால் கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரிக்கிறார். அந்த பறவை வருகிறது, காரணம் சொல்லுகிறது. இது போன்று பக்கத்தில் ஒரு நாட்டை நான் பார்க்க போயிருந்தேன். அங்கே அந்த மக்கள் எல்லாம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் அல்லாஹை விடுத்து வேறு ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்லுது. அப்போ நீ சொல்கிறது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரை அந்த நாட்டினுடைய அரசியலத்தில் கொண்டு போய் அந்த பறவை போடுகிறது. அந்த அரசி அந்த லெட்டரை படிச்சுட்டு திரும்ப சுலைமான் நபி அவர்களை சந்திக்க வர்றாங்க. அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். வர்றாங்க. அப்படி வர்றாங்கன்ற தகவல் சுலைமான் நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இப்போ என்னென்னா, சபையில் பேசுகிறாங்க. அந்த அரசியினுடைய சிம்மாசனம் ரொம்ப பிரம்மாண்டமானது, ஒரு வித்தியாசமாக ரொம்ப ஒரு தனி ஒரு அலங்காரத்தோடு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சிறப்பு கொடுக்கணும்ல. அவங்க வரும்போது இங்கே வந்து அமரும்போது அவங்க சிம்மாசனத்தில் இங்கே அமரணும். அப்போ இதை யார் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு அந்த சபையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஒரு ஜின் சொல்லுகிறது, அது என்னங்க பெரிய விஷயம், நீங்கள் இந்த இருக்கையில் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் எழுவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்துடுறேன். இருக்கையில் உட்காந்துருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கையிலேருந்து எழுந்து நிற்கிறோம்ல, அதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். இன்னொரு ஜின், வேத ஞானம் வழங்கப்பட்ட இன்னொரு ஜின் சொன்னது, அவ்வளோலாம் நேரம் தேவையில்லை, நீங்கள் கண்மூடி திறப்பதற்கு முன்னால் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு சிம்மாசனம் கண்மூடி திறப்பதற்கு முன்னால் இதோ நமக்கு பக்கத்தில் இருந்தால் அது எவ்வளோ பெரும் பிரம்மாண்டம், எவ்வளோ பெரும் அற்புதம். இந்த அற்புதத்தை காணும்போது என்ன ரியாக்ஷன் பண்ணினாங்கன்றது அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்கன்னா, லி எபுலுவனி ரப்பி அஷ்குர அம் அக்ஃபுர், என்னை இறைவன் சோதிக்கிறான், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார் என்று அந்த இடத்திலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரியாக்ஷன் என்ன என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அவர் எப்படி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஒழுங்காக நன்றி செலுத்துறேன்னா இல்லையாங்கிறத அல்லாஹ் பார்க்கறதுக்காக எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டங்களை கொடுத்து அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா அவர் தனக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார் என்று அந்த விஷயத்தை சொல்லி அந்த சம்பவத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இப்போ என்னென்னா, அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்பது அவனுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்கி வழிபடுவது. அப்போ இந்த அம்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் முழுமையான நன்றியுள்ள மனிதர்களாக நாம் ஆகுவோம். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையினை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதர்களை அல்லாஹ் இரண்டு வகையாக பிரிக்கிறான். ஒன்று நன்றி உள்ளவர், நன்றி கெட்டவர். அல்லாஹ்விற்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி என்பது அவனுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்கி வழிபடுவதாகும். அதை திருமறை குர்ஆனுடைய வரலாற்றிலிருந்து நாம் சிலவற்றை எடுத்துக்கொண்டோம். இந்த மாதிரி திருமறை குர்ஆனில் படித்தோம்னா ஏராளமான விஷயங்களை நாம் படிக்க முடியும். அல்லாஹ் நன்றி குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறான், எந்தெந்த இடங்களில் மனிதனை நன்றி கெட்டவன் என்று
இடித்துரைத்து பேசுகிறான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம திருமறை குர்ஆனை பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். நன்றி என்பது வெறுமனே இறைவனோடு நிற்க போவது கிடையாது, மாறாக மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தணும். வித்தியாசம் இருக்குது. இறைவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய நன்றியும் மனிதர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நன்றியும் இரண்டிலும் வித்தியாசம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யஷ்குரின்னாஸ வலம் யஷ்குரில்லா. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் நன்றியுள்ள மனிதனாக இருக்கணும், அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள மனிதனாக இருக்கணும்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா நேராக அல்லாஹ்ட்ட போகணும். மனிதர்களெல்லாம் நீ கண்டுக்க வேண்டியதில்லை, மனிதர்களை நீ யாருக்கு நன்றி செலுத்த வேண்டியதில்லை, மனிதர்களுக்கு நீ யாரிடத்திலும் நன்றி காட்ட வேண்டியதில்லை. அப்படி இஸ்லாம் சொல்லலை. நீ மனிதர்களுக்கு நன்றி காட்டு, மனிதர்கள்ட்ட நன்றி செலுத்து. மனிதர்கள்ட்ட நன்றி செலுத்தினா அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் வரும். மனிதர்களுக்கே நன்றி செலுத்தாவிட்டால் நீ எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவ என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லுகிறார்கள். மனிதர்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்பதை நம்ம பார்ப்பதற்கான நேரம் இங்கே விரிவாக இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்போது மனிதர்களுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனிதர்கள்ட்ட எப்படி நன்றியோடு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ நாம் பார்த்துருக்கிற விஷயங்களில் ஒரே ஒரு செய்தியை முக்கியமாக பார்த்துருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய முதல் நோக்கம் நம்மை நன்றி கெட்டவர்களாக ஆக்குவது. அதைத்தான் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் ஷைத்தானை நாம் வென்று விட்டோம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய செயல் என்பது அவனை இணை வைக்காமல் அவனை வணங்கி வழிபடுவது என்ற இந்த ஒரு செய்தியை நம்முடைய உள்ளத்தில் வைத்து எடுத்துக்கொண்டால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது, அந்த நன்றி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் அதனை சரியாக செய்கிறோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களிலே, அமல்களிலே, இபாதத்துகளிலே, மற்ற கட்டுப்படக்கூடிய விஷயங்களிலே எந்த அளவுக்கு நாம் சரியாக செய்கிறோம் என்பதை நமக்கு அது ஒரு பெரிய பாடத்தை நடத்தி தரும். அப்படி அந்த படிப்பினையை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.